இன்னைக்கு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? கடந்த 10 நாட்களில்ங்க பாஜக அரசு அங்கே 420க்கும் மேற்பட்ட பள்ளிகளை இழுத்து மூடி இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 190 ஆரம்ப பள்ளிகள், 260 செகண்டரி ஸ்கூல்ஸ். கேட்டா என்ரோல்மெண்ட் ரேஷியோ கம்மியா இருக்கு, பெரிய ஸ்கூல்ஸோட இதை மர்ஜ் பண்ண போறோம் அப்படின்னு வெத்து காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால எத்தனையோ பெண்கள், தலித்துகள், ஆதிவாசிகள், சிறுபான்மையினை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இதனால் வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு இருந்தவங்க இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை மூடினா எப்படிங்க படிக்க வருவாங்க? இதனால் எத்தனை பேருக்கு கல்வி கற்கும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது யோசிச்சு பாருங்க. நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலைன்னா உங்களுக்கு நிதி தர மாட்டோம்னு சொல்றக்கூடிய அதே கூட்டம் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தாம இப்படி ஸ்கூல்ஸ மூடுதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் RSS உடைய அடிப்படை கொள்கை தான். சூத்திரனுக்கு எது வேணாலும் கொடு, ஆனா கல்வியை மட்டும் கொடுத்துறாத அப்படிங்கிற அவங்களுடைய அடிப்படை கொள்கையை இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இது மூலமா இன்னும் 200 வருஷம் இந்தியாவை பின்னோக்கி இழுத்து செல்கிறது இந்த பாசிச அரசாங்கம்.